பனைமரம். பனைமரம் தமிழ் சமூகத்தின் உயிர் சாட்சி. உலகிலுள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியின் எழுத்துகள் முதலில் பதியப்பட்டது பனையோலையில்தான். பனைமரம் தான் தமிழரின் அடையாளம். மலேசியாவில், ஈழத்தில், மொரீசியஸ் தீவில், தென்னாப்பிரிக்காவில், தமிழகத்தில் என தமிழர் வாழ்ந்த இடங்களிலெல்லாம் பனைமரமும் வளர்ந்தது. அதனால் தான் நமது முன்னோர்கள் பனைமரத்தை கற்பக விருட்சம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். உணவு நிலையில் மட்டுமின்றி உணர்வு நிலையிலும் கூட நம் முன்னோர் பனைமரத்துடன் இணைந்துள்ளனர். பனைமரம் உணவு மற்றும் உணவளிப் பொருள்களை நல்குகிறது. உணவுப் பொருள்களில் பதநீர் முதன்மையானது. இதுவே கருப்பட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்கற்கண்டு, பனம் மிட்டாய், பனங்கூழ் என பல்வேறு உணவுப் பொருள்களாக வடிவம் பெறுகிறது. பனந்தும்பு, தூரிகைகள், களிகள், பனையோலை பொருள்கள், அலங்கார பொருள்கள், மரப்பொருள்கள் ஆகியன பனையிலிருந்து பெறப்படும் உணவளிப் பொருள்களாகும். கதர் மற்றும் சிற்றூர் தொழில் குழும கணக்கின்படி ஒரு பனைமரமானது ஓராண்டில் 150 லிட்டர் பதநீர், 1 கிலோ தும்பு, 1.5 கிலோ ஈர்க்கு, 8 ஓலைகள், 16 நார்முடிகள் ஆகியவற்றை நல்கும் வளவாய்ப்புடையது. மேலும் ஒரு பனைமரத்திலிருந்து 24 கிலோ பனை வெல்லம், 2 கூடைகள், 2 தூரிகைகள், 6 பாய்கள் ஆகியவற்றை பெற முடியும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மன், இத்தாலி, பெல்ஜியம், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு பனைப்பொருள்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் அந்நிய செலாவணி கிடைக்கிறது. உள்நாட்டிலே உணவளி பனைப்பொருள்கள் பெரிதும் கோவா, கன்னியாகுமரி, பெல்லாரி ஆகிய இடங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இவற்றில் கோவா முன்னணியில் இருக்கிறது. விவசாயம், கைத்தறிக்கு அடுத்தபடியாக பேரளவு வேலை வாய்ப்பினை கொண்டதாக பனைத்தொழில் விளங்குகிறது. 1985-86 ஆண்டில் தேசிய அளவில் 6.94 லட்சம் வேலை வாய்ப்பினையும், தமிழ்நாட்டு அளவில் 5.87 லட்சம் வேலை வாய்ப்பினையும் பனைத்தொழில் வழங்கி இருக்கிறது. இதில் பனை தொழிலாளர்கள், வெள்ளம் காய்ச்சும் பெண்கள், தும்பு கைவினைஞர்கள், வியாபாரிகள் ஆகியோர் அடங்குவர். இளம் மரங்கள் நீங்களாக பனையேற தகுந்த எல்லா மரங்களையும் பயன்படுத்தினால் தமிழகத்தில் மட்டும் மேலும் 10 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பினை இத்தொழில் வழங்கும். ஆகவே அரசு கவனத்தில் கொண்டு பனைமரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பனைமரங்களை வெட்ட தடை விதிக்க வேண்டும். செங்கல் சூளைகளுக்காக லட்சக்கணக்கான மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை என்பது இன்றைய மனிதர்களுக்கு புரியவில்லை. ஆனால் நமது முன்னோர்கள் தெளிவாக புரிந்து தெளிந்த மரம் வளர்த்தார்கள். இயற்கையின் அத்தனை செயல்பாடுகளும் சரியாக இருந்தது. விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம் என்பார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதையை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டே இருங்கள். தமிழர்களின் தேசிய மரம் பனையாகும். இந்த பனை மரங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட அழிந்தே விட்டது எனலாம். அவ்வளவு வேகமாக பனைமரம். Download Moj.